வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக ஒரு டிஷ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால் கரேபியன் ஜேக் சிக்கன் ரைஸ். என்ன மாதிரி செய்கிறேன் என்று காட்டுறேன். என்ன தேவையான பொருட்கள்னு முதலாவது பார்ப்போம். இது வெங்காயம், ஒரு வெங்காயம், இது உள்ளி, மிளகாய், ரைஸ் 1.5 கப், இதுவும் கிட்டத்தட்ட 1.5 கப், சிக்கன் ட்ரம்ஸ்டிக். இதை ஆல்ரெடி நான் உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஜெர்க் சோஸ். இது கரேபியன் ஹோம்மேட். இந்த மகளுக்காரோ அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கொடுத்ததாண்டு வந்து இது ஹோம்மேட். இது கடையிலே நீங்கள் இந்த ஜெர்க் சிக்கன் சோஸ் வாங்கலாம். இது காயா, இது ஜிஞ்சர் பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக், இது சால்ட், இது சோயா சாஸ். இப்போ முதலாவதாக என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இது அடுப்பை போட போகிறேன். ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைஸ் நீங்கள் இந்த ரைஸ் தான் எடுக்க வேணும். பாபாயில் ரைஸ் 1.5 கப் பாபாயில் ரைஸ். இதை நான் இப்போ வறுக்க போகிறேன். சோயா சோஸை போட்டு இதை வறுக்க போகிறேன். பாருங்க, இது வறுத்து கொண்டிருக்கேன். அந்த நேரத்தில் இது ஊற போட்டு வச்சுருந்தேன். கிட்னி பீன்ஸ் சொன்னேன் நான். கிட்னி பீன்ஸ் லாஸ்ட் நைட் ஓவர் நைட் நான் போட்டு வச்சுருந்தேன். நான் போட்டு அவிக்கலை, ஊற போட்டு வச்சுருந்தேன். இதே அதோட அடுத்த அடுப்பில் அவிப்போம். கிட்னி பீன்ஸ் அவியுது. அது ரைஸையும் சோயா சோஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட இங்கே போட்டு வறுக்க வேணும். பாபாயில் ரைஸ் இதோட வறுக்க வேணும். டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் வறுக்க வேணும். 10 மினிட்ஸ் ஆச்சும் வறுக்க வேணும். கிட்னி பீன்ஸ் அவிஞ்சு கொண்டிருக்கு. நான் இதை வறுத்து கொண்டிருக்கிறேன். அதோட அவிப்பேன். நான் ஸ்கின்னோட போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பம்டா ஸ்கின்னை எடுத்துகிட்டு போடலாம். அதிகமாக இந்த ஜெர்க் சிக்கன் செய்கிற இடத்துல இந்த ஸ்கின்னோடான்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா எப்படி செய்யலாம். இது அவியட்டும். ஹாய், ஹலோ காய்ஸ். நான் இது ரைஸ் எல்லாமே சோயா சோஸோட வறுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இது என்ன, கிட்னி பீன்ஸ் அவிஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ சிக்கனும் அவிஞ்சு கொண்டு இருக்கு. சிக்கனை நான் அடுக்க போகிறேன். ஒன்று அடுக்க போகிறேன். காடு
எடுத்து வச்சுட்டேன். ரைஸையும் ஒரு இதில் போட்டு வைப்போம். வறுத்த ரைஸ் இதில் எடுத்து போடுறேன். ப்ரௌன் ஆகணும் இந்த ரைஸ் வந்து. தாளிப்பு இந்த இருக்க ரைஸ் இருக்கு, சிக்கன் இருக்குது. இப்போ வெங்காயத்தை போடுவோம். ஆர்கானிக்காக வெர்ஜின் கோகனட் ஆயில் 1 டீஸ்பூனுக்கு அளவு போட்டுறேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு. ஆல்மோஸ்ட் நம்முடைய இது அவிஞ்சிட்டு சோயா கிட்னிஸ் அவிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் அது முடியும். அந்த வேலை முடிஞ்சது. இது செய்யலாம். ஆனியன் வந்து கோல்டன் கலருக்கு வருது. நான் இனி கார்லிக்கை போடுறேன். இதோட கார்லிக் 2 தரம் போடுவேன் நான். கார்லிக் இதில் ஒன்று, இதுவும் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக்கும் 1 ஸ்பூனு கிட்ட போட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் இதுதான் ஜெர்க் சோஸ், கரேபியன் ஜெர்க் சோஸ் வந்து அது ஹோம்மேட். அது ஆல்ரெடி நீங்கள் வாங்கலாம் விருப்பம் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணினேன். ஒரு ஹோம்மேட் 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். சோஸில் ஜெர்க் சிக்கன் சோஸ் வந்து வாங்கலாம். வந்து पेपर, रेड पेपर, येलो पेपर, ग्रीन पेपर, ये मिक्स करिए.
கொஞ்சம் கயாப்பேப்பர் கயாப்பேப்பர் 1 டீஸ்பூன் போட்டால் காணும். ஆல்ரெடி உரைக்கும். இதோட சிக்கனை மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இருக்கட்டும், இதோட சேரட்டும். இதோட நாங்கள் சேர்த்து கிட்னி பீன்ஸையும் இதோட கலப்போம். இது மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு ஆல்ரெடி சிக்கன் போட்டிருக்கு. இதோட சேர்த்து ரைஸையும் போடுவோம். வறுத்து வைக்கிற ரைஸ், சோயா சாஸோட வறுத்து வச்சுருந்தேன். நான் 1.5 கப் ரைஸ் பாபாயில். டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் என்ன நிலையில் உரைக்குதான்ட்டு பாப்பாவுக்கு. இது உரைப்பு மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி எல்லாம் செட்டப் ஆகிட்டு இதில் சிக்கன் போட்டிருக்கிறோம், சோயா சாஸ் போட்டிருக்கிறோம். சோயா சாஸ் போடுறது இந்த மாதிரி சாஸ் இருக்கு, கேர்ஸ் சிக்கன் சாஸ் எல்லாம் போட்டு தாளித்து இதுக்குள்ளே போடுவோம். இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொதிச்சு கொண்டு இருக்கு. நான் அவியலில் கொஞ்சம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் ஊற்றி விடுறோம். இதை பெரும்பாலும் ஒரு 10 மினிட்ஸால் முடிஞ்சிடும். அது பாருங்க இப்படி ஜெயிச்சுருக்கின்றது. நல்லபடியாக அவிஞ்சு இந்த பருவத்தில் இறக்கலை சிம்மில் போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு அழகாக வந்துருக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முடிந்தாகி விட்டது ஜெர்க் சிக்கன் ரைஸ். சிக்கன் முடிஞ்சு விட்டது, நல்ல மிக்ஸ் ஆகிலாம் வந்திருக்கு பார்க்க. இதுக்கு ஒரு இது போட்டிருக்கிறேன் நான், சலாட் மாதிரி கியூக்கும்பரும் பெட்டா சீஸ் அண்ட் லெமனும் போட்டு வச்சுருக்கிறேன். இதோட சேர்த்து சாப்பிட நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன், இதையும் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். சூப்பர். நல்ல உரைப்பு, நல்ல வெள்ளை, நல்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனது காணொலியை முதலாவது நீங்கள் பார்த்தீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.